வணக்கம். நான் எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே வீடியோ அப்லோட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. கொரோனாவோட தான் நாங்கள் இந்த சேனல் ஆரம்பித்தோம். அதாவது 2020 நவம்பர் 11 அன்னைக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டோம். அப்போ ஏரியில் வேலை நடந்துட்டு இருந்தது. அப்போ கொஞ்சம் மாதத்துலேயே கால்வாசி போல் கரை கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வேலையும் நடக்கலை. 2021 எலெக்ஷன் வந்தது. கவர்மெண்ட்டும் மாறிடுச்சு. 2021 எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னா, இந்த ஏரியாவுக்கு எம்எல்ஏ வந்து டிஎம்கே அண்ட் கவுன்சிலர் வந்து ஏடிஎம்கேவாக இருந்தாங்க. கவர்மெண்ட் மாறி 3 வருஷம் ஏரியில் எந்த வேலையும் நடக்கலை. ஆனால் 2025 திருப்பியும் ரீஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த நார்த் சைடு ஏரியில் கிட்டத்தட்ட 90% வேலை முடிச்சிட்டாங்க. சவுத் சைடு ஏரியில் பீம் மட்டும் போட்டிருக்காங்க. இன்னும் கல்லெல்லாம் போட்டு சரி பண்ணலை எதுவும். இப்போது 2026 எலெக்ஷன் பார்த்தாச்சு. அதே மாதிரி கவர்மெண்ட்டும் மாறிடுச்சு. இப்போது அந்த ஏரியாவுக்கு எம்எல்ஏ தாவேக்கா தான். கவுன்சிலர் எலெக்ஷன் இனிமே தான் நடக்க போகுது. அப்போ யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியல. இந்த வருஷம் ஜனவரிக்கு அப்புறமாவே ஏரியில் எந்த வேலையும் பெருசாக நடக்கலை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ ஜனவரி 28 எடுத்தது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மரத்துக்கிட்ட இருந்து தான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணியிருந்தா. ஏன்னா நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம் இனிமேல் அந்த மரத்துக்கிட்ட இருந்தே ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஆனால் நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. அவள் ஒர்க்கிங் டேவான புதன்கிழமை தான் போய் எடுத்திருந்தா இந்த வீடியோவை. ஆனால் ஒர்க் பண்ணுறது எடுக்க முடியல. ஏன்னா அப்போது பிரேக் டைம் போல். அதனால் ஒர்க்கை முடிச்சுட்டு எல்லோரும் பிரேக் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த மரத்தை இனிமேல் இந்த மாதிரி பார்க்க முடியாது. ஏன்னா இந்த மரத்தை பிடுங்கிட்டாங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் ஏரியில் எந்த வேலையும் நடக்கலை. இந்த வீடியோ எடுக்கும் போதே சொல்லிட்டா கண்மணி, இனிமேல் பாரு ஏரியில் எந்த வேலையும் நடக்காதுன்னு. அவள் சொன்ன மாதிரியே அதுக்கப்புறம் எந்த வேலையும் நடக்கலை ஏரியில். என்கிட்ட அவள் சொல்லிட்டா அப்போவே, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் நான் எடுக்க போக மாட்டேன். வேலை நடந்தால் மட்டும்தான் எடுத்து கொடுப்பேன்னு சொல்லிட்டா. இப்போ வரைக்கும் ஏரியில் எந்த வேலையும் நடக்கலை. ஸோ அவள் சொன்ன மாதிரி ஏப்ரல் 28 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தா. அதுக்கப்புறம் அவளும் எந்த வீடியோவும் எடுத்து கொடுக்கல. ஏன் இந்த மாதிரி இந்த ஏரியில் மட்டும் இப்படி பிரேக் ஆகுது வேலைங்கன்னு தெரியல. எப்போ திருப்பியும் இந்த வேலை ஸ்டார்ட் ஆகணும் எங்களுக்கு தெரியல. ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நாங்கள் வீடியோ போடுவோம். நாங்கள் 2 பேரும் இப்போ டிசைட் பண்ணியிருக்கோம், இன்னும் ஒரு 10 months மட்டும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு. அப்படி ஸ்டார்ட் ஆகலைன்னா நம்ம சிஎம்க்கு எப்படியாவது காண்டாக்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்க்க வைக்கலான்னு யோசிச்சிருக்கோம். ஏன்னா ஃபேஸ்புக்கில் சாமானியர்கள் முதல்வரை காண்டாக்ட் செய்வது எப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. சரி, இதில் எதையாவது யூஸ் பண்ணி நம்ம காண்டாக்ட் பண்ணுவோன்னு யோசித்தோம். நாங்கள் 2 பேருமே புது கவர்மெண்ட்டுன்றதுனால சரி நெக்ஸ்ட்டு மே வரைக்கும் டைம் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம காண்டாக்ட் பண்ணலான்னு யோசிச்சிருக்கோம். ஸோ எங்களோட நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வருஷம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேலை நடக்காத ஏரியா வீடியோ கூட எங்கள் 2 பேருக்குமே இஷ்டம் இல்லை. போன வீடியோவில் நின்றுட்டு இருந்த அதே மரம் தான் பிடுங்கி போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த வீடியோ February 25, 2026, அதாவது ஒரு வெனஸ்டே அன்னைக்கு எடுத்தது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், போன வாட்டி வீடியோவில் எவ்வளோ வேலை நடந்திருந்ததோ அதே அளவுக்கு தான் வேலை நடந்திருக்கு. என்ன ஒரே ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரானா இந்த மரத்தை பிடுங்கியிருக்காங்க. இப்போ பாருங்கள், பொன்னியம்மன் கோயில் அது பக்கத்தில் அந்த கல் தெரியுதா? ஏன் இன்னும் எடுக்காமல் வச்சுருக்காங்கன்னு தெரியல. கொஞ்சோண்டு கரை மட்டும்தான் கட்டி முடிக்கல. அது முடிக்கிறதுக்குள்ளே அந்த கல்லெல்லாம் எடுத்துருவாங்கன்னு நம்புகிறோம். ஏரிக்குள்ளே அவ்வளோ பெரிய பெரிய கல்லுங்க இன்னும் ஏன் வச்சுருக்காங்கன்னு எங்களுக்கு புரியல. அந்த மாதிரி கல் இருந்தால் தான் என்க்ரோச்மெண்ட் நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய. இன்னும் கரை ஃபுல்லாக கட்டி முடிக்காததுனால நம்ம கல்லுங்க எடுக்கலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இனிமேல் கூட அந்த கல்லுங்களை எடுக்க முடியும். ஏன்னா எடுக்கிறதுக்கான வழி இருக்குது. இப்போ நீங்களே கிளியராக பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கல்லுங்க இருக்குது பொன்னியம்மன் கோயில் பக்கத்தில். இந்த கல்லுங்களை இனிமேல் கூட எடுக்கலாம் ஏரியிலேருந்து. ஏன்னா இன்னும் கரை ஃபுல்லாக கட்டி முடிக்கல. இந்த கரை ஃபுல்லாக மூடுறதுக்கு முன்னாடி அந்த கல்லுங்களை எடுத்துருவாங்கன்னு நம்புகிறோம். பாருங்கள், கொஞ்சோண்டு பார்ட் இருக்குது. புல்டோசர் உள்ளே போகிறதுக்காக இன்னும் வச்சு தான் இருக்காங்க. கல்லுங்க நேராக வரைக்கும் போகிற மாதிரி தான் இருக்குது வழி. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், போன வீடியோவில் எவ்வளோ வேலை நடந்திருந்ததோ அதே அளவுக்கு தான் இருக்குது. அந்த கம்பியை எங்கே கட்டி ரோல் பண்ணியிருந்தாங்களோ அதே இடத்துல அப்படியே நிற்குது. அதாவது அந்த ஃபென்ஸ் கம்பி. நெக்ஸ்ட்டு வர வீடியோலேயும் அந்த ஃபென்ஸ் கம்பி இதே மாதிரி தான் ரோல் பண்ணி அதே இடத்துல தான் இருக்கும். ஏரியில் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் February மாதத்துக்கு அப்புறம் எந்த வேலையும் நடக்கலைன்றது. ஏரியில் நிழல் விழுறது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது ஈவினிங் டைம் எடுத்திருக்கா போல். ஒரு பறவை பறக்கிறது தெரியுதா?
நான் அவளை அந்த கிணறு கிட்ட போய் வீடியோ எடுன்னு சொல்லியிருந்தேன். அதனால் போய் எடுத்திருக்கா பாருங்கள் அந்த கிணறு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஏரியில் கரை இவ்வளோ வேலை முடிஞ்சிருக்குன்றது இதுலேருந்து பார்க்கலாம். முன்னாடி பீம் எவ்வளோ போட்டிருந்தாங்களோ அதே அளவு தான் இப்போவும் இருக்குது. எந்த வேலையும் பெருசாக நடக்கலை. இந்த சேனலோட சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ட்ரை பண்ணேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்னெல்லாம்னா ஆக்சுவலி நான் 3 லேடிஸ் குரூப்பில் இருக்கேன். அதாவது ஃபேஸ்புக்கோட லேடிஸ் குரூப்பு. அந்த 3 லேடிஸ் குரூப்புக்கும் நான் அமுச்சு விட்டுருந்தேன் பாரதி கண்ணம்மா சேனலை. பட் ஒரு ரெஸ்பான்ஸ் கூட வரலை. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது நம்ம போடுற போஸ்ட்டை யாருமே பார்க்காத மாதிரி அட்மினால் வைக்க முடியும்னு. குரூப் மெம்பர்ஸையே பிரித்து ஒரு குரூப்புக்கும் ஒரு மாதிரி மெசேஜஸ் அனுப்ப முடியுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ மார்ச் 25 ஒரு வெனஸ்டே அன்னைக்கு எடுத்தது. வியூவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக் பேஜில் லேடிஸ் குரூப் மட்டும் நான் யோசிக்கல. இன்க்ரீஸ் யுவர் சப்ஸ்கிரைபர்ஸ் இன் யூடியூப் சேனல்ன்ற மாதிரி ஒரு பேஜ் இருந்தது. அந்த பேஜ்லேயும் என்ரோல் பண்ணிவிட்டு அங்கேயும் வீடியோஸ் அப்லோட் பண்ணேன். அந்த பேஜில் அப்லோட் பண்ண பிறகு ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் மட்டும் எனக்கு வந்தது. லேடிஸ் குரூப்போட ஃபார் பெட்டர்னு நினச்சிக்கிட்டேன். நம்மளை யாருன்னே தெரியாத ஒருத்தர் குட்டுன்னு போட்டிருக்காருன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பெருசாக வியூஸும் ஏறல, ரெஸ்பான்ஸும் வரல. அப்புறம் தான் புரிஞ்சுது நம்ம வியூஸ் ஏற்றுறதுக்கு இந்த மாதிரி பேஜஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு, ஒன்றும் நடக்க போகிறது இல்லைன்னு. அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது எல்லாத்தையும் விட்டுட்டேன். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், நமக்கு பிடிச்சிருக்கு வீடியோ போடுறோம். சேனல் ஹிட் ஆகிறதும் ஹிட் ஆகாததும் இந்த பொன்னியம்மன் கையில் கூட இருக்கலாம். பெருசாக எந்த ஹோப்பும் நான் வச்சுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரி சரியானா போதும். ஏரியை சுற்றி எல்லா ஒர்க்கும் நடக்கிற வரைக்கும் வீடியோ போடுவேன். ஏரியை சுற்றி ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகணும், அவ்வளோதான் எனக்கு தேவை. போன மாதம் பார்த்திங்கள்ல அந்த ஃபென்ஸ் எங்கே சுற்றி இருந்ததோ அதே இடத்துல தான் இப்போவும் சுற்றி இருக்குது. இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏரியில் எந்த ஒர்க்கும் நடக்கலை. நான் கண்மணி கிட்ட கேட்குறேன், இந்த ஃபென்ஸ் கம்பி இன்னும் அப்படியே இருக்கான்னு மட்டும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வாடின்னு சொல்லி கேட்டு பார்த்தேன். பட் நான் போகவே மாட்டேன். நான் மொட்டை மாடியிலேருந்து பார்க்கும்போது ஏதாவது வேலை நடக்குதான்னு பார்த்து சொல்கிறேன். இல்லைனா சத்தம் கேட்டதுன்னா எனக்கு தெரியும், அப்போ பார்த்து நான் போய் வீடியோ எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டா. அவள் சொல்கிறதும் ஒரு விதத்தில் கரெக்டு தான். வேலையே நடக்காமல் சும்மா வீடியோ போட்டு ஏரி இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனம்னு சொன்ன உடனே பாருங்கள், அங்கே ஏரியில் குப்பை கொட்டுற முட்டாள்தனத்தை பார்க்க முடியுதா? இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணுறவங்க இருக்க வரைக்கும் ஏரியை சுத்தமாக வைக்கவே முடியாது. இந்த வீடியோவில் யாருன்னு தெரியல, ஆனால் குப்பை கொட்டுறது மட்டும் நல்லா தெரியுது பார்த்தீங்களா? கண்மணி தூரத்துலேருந்தே பார்த்துட்டு அதை வீடியோ எடுத்துட்டா. ரொம்ப தூரத்துலேருந்து எடுத்ததுனால அவ்வளோ கிளியராக தெரியல யார் கொட்டினாங்கன்னு. பட் குப்பை கொட்டுறாங்கன்றது கிளியராக தெரிஞ்சது. ஏரியை சுத்தமாக வச்சுக்கணுன்றது கவர்மெண்ட்க்கு மட்டும் இருந்தால் பத்தாது, மக்களுக்கும் கண்டிப்பாக இருக்கணும். குப்பையை தொட்டியில் தான் போடணும், ஏரிக்குள்ளே போடக்கூடாதுன்றது எப்போ தான் இந்த மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல. இந்த விஷயத்துக்கெல்லாம் கரெக்டான ஆக்ஷன் எடுக்கலைன்னா இந்த ஏரி சீக்கிரமே குப்பை தொட்டி ஆயிரும். ஏன்னா அந்த சைடில் இருக்க மக்களுக்கு எல்லாருக்குமே ஏரியை எப்படியாவது மூடிடணும், அப்போ தான் நம்ம இடம் சேஃப் ஆயிரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஏரியை மூடிட்டோன்னா நம்ம தண்ணிக்கு எங்கே போவோன்றதே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த ஏரி இருக்கிறதுனால தான் இந்த ஏரியாவில் கொஞ்சம் பேருக்காவது கிரவுண்ட் வாட்டர் கிடைக்குது வெயில் காலத்துலேயும். கண்மணி அடிக்கடி சொல்கிறது இதுதான், இந்த ஏரி இல்லைன்னா என் கிரவுண்ட் வாட்டர் கம்மியாகிடும், அப்போ வெயில் காலத்தில் நான் செடிக்கு எப்படி தண்ணி ஊற்றுவேன்னு. நான் அவகிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவேன், பாதி ஏரி கிட்டத்தட்ட கரை கட்டிட்டாங்க, கேப் விட்டாவது எப்படியும் கட்டி முடிச்சிருவாங்க, பயப்படாதன்னு. ஆனால் எனக்கும் தெரியல எப்போ திருப்பியும் ஏரியில் வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், இந்த வருஷம் பிப்ரவரி மாதத்துலேருந்து ஜூலை இப்போ வரைக்கும் ஏரியில் எந்த வேலையும் நடக்கலை. இனி எப்போ ஸ்டார்ட் ஆகும்னோ எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல. ஆனால் வேலை ஸ்டார்ட் பண்ணி வாக்கிங் ட்ராக்லாம் இந்த ஏரியை சுற்றி போட்டாங்கன்னா சூப்பராகிடும் இந்த ஏரி. இந்த தண்ணியில் மரத்தோட நிழல் விழுறதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லான மரம் பார்த்தீங்களா? இப்போ இந்த ஏரியை சுற்றி லைட்டெல்லாம் போட்டு இருட்டில் லைட்டோட நிழல்லாம் விழுந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். பொன்னியம்மன் கோயிலில் திருவிழா அப்போது லைட்டோட நிழல் ஏரியில் விழுந்து ரொம்ப அழகாக இருந்ததா கண்மணி என்கிட்ட சொல்லியிருக்கா. எப்படியாவது அதை வீடியோ எடுத்து கொடுக்க முடியுதான்னு நான் பார்க்குறேன். அவகிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கணும். இந்த வருஷம் இல்லைனாலும் எந்த வருஷமாவது அவகிட்ட எப்படியாவது அந்த வீடியோவை வாங்கிடுவேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ தான் அவள் கடைசியாக அமைச்ச வீடியோ. அதாவது 28 ஏப்ரல் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எடுத்திருக்கா இந்த வீடியோவை.
இந்த வீடியோ எடுத்து அனுப்பும்போதே அவள் சொல்லிட்டா என்கிட்ட, இதுதான் நான் லாஸ்ட்டாக எடுக்கிற வீடியோ, இனிமேல் ஏரியில் வேலை நடந்தால் மட்டும்தான் வீடியோ எடுத்து கொடுப்பேன்டின்னு. நான் இந்த 3 மாதமாக அவகிட்ட எவ்வளோ ட்ரை பண்ணி கேட்டு ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கூட, நான் வீடியோ போட்டுறேன்னு சொல்லி கேட்டு பார்த்தேன். பட் ஆனால் அவள் எடுக்கவே மாட்டேன்ட்டா. ஸோ ஜூலைலையாவது பேசி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடலான்னு இப்போ போஸ்ட் பண்ணுறேன். எங்களோட நெக்ஸ்ட் வீடியோ இந்த வருஷம் வருமா, நெக்ஸ்ட் இயர் வருமானு எங்களுக்கே தெரியல. கண்டிப்பாக வேலை நடக்கும்போது வீடியோ எடுத்து போடுவோம். இல்லைன்னா நாங்கள் சிஎம்க்கு ஏதோ மெசேஜ் அமுச்சிருக்கோன்னு சொல்லி வீடியோ எடுத்து போடுவோம். எந்த மாதிரி வீடியோ வரப்போகுதுன்றது எங்களுக்கே இப்போ தெரியாது. எங்களோட நெக்ஸ்ட் வீடியோ எந்த மாதிரி இருக்க போகுதுன்றது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நாங்களும் நெக்ஸ்ட் வீடியோ எப்படி இருக்க போகுதுன்றது மேபி இந்த பொன்னியம்மனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏரியில் எந்த என்க்ரோச்மெண்ட்டும் நடக்காமல் பொன்னியம்மன் பார்த்துப்பான்னு நம்புகிறோம். நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அது எப்படி இந்த ஏரியை கொண்டு போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக நல்ல விதமாக கொண்டு போகணும். ரொம்ப அழகான ஏரி, இன்னும் அதை நம்ம அழகாக்கணும். இந்த ஏரியில் வேலை எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சா, இப்போ இந்த ஏரி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இப்போவும் ஏரியில் இதே அளவுக்கு தான் கரை கட்டியிருக்காங்க. எந்த ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்களோ அதே அளவு தான் ஏரியில் ஒர்க் இப்போவும் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமே போடுவோன்னு நம்புகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.